தினம் ஒரு விஐபி பகுதியில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற விஐபி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான ஈஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு உங்ககிட்ட நான் கேட்கணும்னு விருப்பப்படுற கேள்வி நீங்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். இப்ப கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதி வேட்பாளரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது தமிழகத்துக்கு பாஜக தந்த உச்சபட்ச கௌரவமா பாக்குறீங்களா? வணக்கம்ங்க. நியூஸ் தமிழுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். துணை ஜனாதிபதியாக தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. பாரதிய ஜனதா கட்சி என்ன காரணத்துக்காக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து, அதுவும் கொங்கு மண்டலத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் நாங்கள் எல்லாம் அதிக மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களோடு நாங்கள் நேரடியாக பழகியவர்கள். ஒரு நல்ல மனிதர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்தியா முழுவதும் அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவர். நாடாளுமன்ற உறுப்பினராக, கவர்னராக பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். 50 ஆண்டுகள் அவருடைய பொது வாழ்க்கை. இந்த 50 ஆண்டுகள் அவருடைய பொது வாழ்க்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நாங்கள் பார்க்கின்றோம். அவருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். எங்களுடைய மகிழ்ச்சியை பதிவு செய்கின்றோம்.